ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் தல வரலாறு. தேவமுனி என்பவர் துணி நெய்வதற்காக தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்தார். அங்கு அவர் தாமரை தண்டுகளிலிருந்தும் மலர்களின் இதழ்களிலிருந்தும் துணிகள் நெய்வதற்காக நூல் இழைகளை பிரித்து வைத்திருந்தார். இதை அறிந்த அசுரர்கள் அவருடைய இடத்திற்கு வந்து அவருக்கு தெரியாமல் அந்த நூல் இழைகளை எடுத்துச் சென்று விட்டனர். தன்னுடைய நூல் இழைகள் காணாமல் போய்விட்டதால் தேவமுனி வருத்தம் அடைந்தார். தன்னுடைய நூல் இழைகளை எப்படியாவது கண்டுபிடித்து தரும்படி இறைவனை வேண்டினார். அப்பொழுது அவர் முன் தோன்றிய சௌடேஸ்வரி அம்மன் அவருடைய தாமரை நூல்களை அதை திருடிச் சென்ற அசுரர்களிடமிருந்து தான் மீட்டு தருவதாக கூறினார். அதன்படி சௌடேஸ்வரி அம்மன் தாமரை நூல்களை திருடிச் சென்ற அசுரர்களை கண்டு அழித்து அவர்களிடம் இருந்து தேவ முனிவரின் தாமரை நூல்களை மீட்டு வந்து தந்தார். இதனால் மகிழ்ச்சி அடைந்த தேவமுனி சௌடேஸ்வரி அம்மனிடம் அந்த ஊரிலேயே அம்மனுக்கு ஆலயம் ஒன்று அமைக்கப் போவதாகவும் அந்த ஆலயத்தில் குடிக்கொண்டு அந்த ஊரில் இருப்பவர்களுக்கு அருள் புரிய வேண்டுமென்றும் கேட்டுக்கொண்டார். சௌடேஸ்வரி அம்மனும் அதற்கு சம்மதித்து சென்றார். தேவமுனியும் அந்த ஊரில் இருக்கும் அம்மனுடைய பக்தர்கள் உதவியுடன் அழகான கோவில் ஒன்றை கட்டினார். அந்த கோவிலில் வந்து தங்கி அந்த ஊர் மக்களுக்கு அருள் புரிய வேண்டிய சில பக்தர்களுடன் அந்த அம்மனை அழைக்கச் சென்றார். அப்போது அந்த சௌடேஸ்வரி அம்மன் அவர்களிடம் அந்த கோவிலில் தான் வந்து குடி அமர்ந்து கொள்ள ஒரு நிபந்தனை விதித்தார். பக்தர்கள் அனைவரும் முன்னால் நடந்து செல்ல வேண்டும். அம்மன் அவர்களுக்கு பின்னால் நடந்து வருவார். ஆனால் முன்னால் நடந்து செல்பவர்கள் பின்னால் திரும்பி பார்க்க கூடாது. அப்படி பின்னால் திரும்பி பார்த்தால் அம்மன் அதே இடத்திலேயே தங்கிவிடப் போவதாகவும் தெரிவித்தார். இந்த நிபந்தனைகளுக்கு தேவமுனியும் மற்றவர்களும் சம்மதித்தனர். அவர்கள் முன்னால் நடக்கத் துவங்கினார். அம்மனும் அவர்களுக்கு பின் தொடர்ந்து வந்து கொண்டு இருந்தார். அம்மனின் காலில் கட்டியிருந்த கால் சலங்கையின் ஒலியை கேட்டபடியே அவர்கள் முன்னால் நடந்து சென்று கொண்டு இருந்தனர். வழியில் நீரோடை ஒன்று குறுக்கிட்டது. அனைவரும் முன்னால் சென்றனர். ஆனால் சலங்கை ஒலி நின்று போனது. தங்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த அம்மன் வரவில்லையே என்று அவர்கள் திரும்பி பார்த்தனர். அதை அடுத்து அம்மன் அந்த இடத்திலேயே தங்கிவிட்டார். இதனால் வருத்தம் அடைந்த பக்தர்கள் தங்கள் தவறுக்காக வருந்தி தங்கள் உடலை கத்தியால் கீறிக்கொண்டனர். அவர்கள் உடலில் இரத்தம் சொட்ட சொட்ட தங்களை மன்னித்து தங்களது கோவிலுக்குள் வந்து அமர்ந்து அருள் வழங்கும்படி வேண்டிக் கொண்டனர். அவர்களது தீவிர வேண்டுதலின் மனமிறங்கிய அம்மன் அவர்கள் வேண்டுகோளை ஏற்று அவர்கள் கோவிலுக்குள் வந்து குடி அமர்ந்தார் என்று தேவாங்க குலத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் இந்த அம்மனின் முதல் தலம் அமைத்த வரலாற்றை தெரிவிக்கின்றார்கள். இந்த சௌடேஸ்வரி அம்மன் கோவிலில் தேவாங்கர் சமுதாயத்தினர் அதிகமாக வசிக்கும் ஒரு சில ஊர்களில் வருடந்தோறும் திருவிழா நடைபெறுகிறது. இந்த திருவிழாவின் போது 7 நாட்கள் வரை விரதம் இருந்து பக்தர்கள் குழு அந்த கோவிலில் பூசாரிகளாக இருப்பவர்கள் சொல்லும் இடத்திற்கு சென்று தீர்த்தம் எடுத்து வரச் செல்கிறார்கள். அந்த இடத்தில் அந்த பக்தர்கள் குழு சூரிய உதயத்திற்கு முன்பாக தீர்த்தம் எடுத்துக்கொண்டு தங்கள் கோவில் இருக்கும் எல்லைக்குள் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக வரவேண்டும் என்பதை கடைபிடிக்கிறார்கள். இப்படி கொண்டு வரப்பட்ட தீர்த்தம் கோவிலுக்குள் கொண்டு செல்வதற்கு முன்னர் ஊரின் எல்லை பகுதியிலிருந்து இவர்கள் ஊர்வலமாக செல்வார்கள். இந்த அம்மன் அழைப்பு ஊர்வலத்தில் முன்பாக செல்லும் சில பக்தர்கள் தல வரலாற்றில் சொல்லப்பட்டபடி தங்கள் உடலில் மார்பு பகுதியில் கத்தியால் கீறிக்கொள்கிறார்கள். இப்படி கத்தியால் உடலை கீறிக்கொள்ளும் பக்தர்கள் சௌடாம்பா வேசுக்கோ தீசுக்கோ, சௌடாம்பை வாங்கிக்கொள் ஏற்றுக்கொள் என்று கன்னட மொழியில் பக்தியுடன் இரத்தம் வழிவதையும் பொருட்படுத்தாமல் முன்னே செல்கின்றனர். இதற்கு கத்தி போடுதல் என்று சொல்கிறார்கள். கத்தியால் கீறப்பட்ட காயங்களை
குணப்படுத்த 11 வகை மூலிகைகளை ஆன திருமஞ்சனப் பொடி பயன்படுத்தப்படுகிறது. இந்த பொடி எப்படிப்பட்ட காயத்தையும் 2 நாட்களில் சரியாக்கிவிடும் என்கிறார்கள். ஒரு சில ஊர்களில் கத்தி போடும் போது காயம் வரக்கூடாது என்றும் சொல்கிறார்கள். இப்படி கொண்டு செல்லப்படும் தீர்த்தம் கோவிலில் அம்மன் சிலை முன்பு வைக்கப்பட்டு மறுநாள் அபிஷேகம் மற்றும் இதர பூஜைகள் செய்யப்படுகின்றன. கோயம்புத்தூரில் பூ மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மதுராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவில். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழாவின் போது 10 நாட்கள் விழா நடைபெறுகிறது. இந்த திருவிழா தமிழகம் முழுவதும் பிரபலமடைந்து இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகில் உள்ள கணக்கன்பாளையம் என்னும் ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ மது ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவில், திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளம்பட்டியில் உள்ள ஸ்ரீ மது ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவில், தேனி அருகில் உள்ள பழனி செட்டிப்பட்டியில் உள்ள ஸ்ரீ மதுராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவில், தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் ஸ்ரீ மதுராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவில், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஸ்ரீ மதுராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவில் ஆகிய இத்தனை இடத்தில் உள்ள கோவில்களிலும் வருடந்தோறும் சிறப்பு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள சாமுண்டி மலையில் இருக்கும் சாமுண்டேஸ்வரி அம்மன்தான் இந்த சௌடேஸ்வரி அம்மன் என்கிறார்கள். கர்நாடகாவில் இந்த அம்மனை தங்கள் குலதெய்வமாக வணங்கி வந்த தேவாங்க சமூகத்தினர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கிருந்து தொழில் நிமித்தியாக தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா போன்ற பிற மாநிலங்களுக்கு இடம் பெயர்ந்தனர். நெசவு தொழில் செய்து வந்த இவர்கள் தாங்கள் சென்று குடியேறிய ஊர்களில் எல்லாம் தங்களது தெய்வமாக ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலை அமைத்து இருக்கிறார்கள்.